டாப் 4 ஃபினிஷ் பண்ணதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்கு. we are like favorites. பின்னாடி செல்சி இருக்காங்க, லிவர்பூல் இருக்காங்க, சேம் பொசிஷன்ல இருக்காங்க. 45 நம்ம 48 கிரிட்டியான டீம்ஸ். இவங்க தான் ஒரு சீசன்ல எங்களை ஒரு சீசன் ஆஃப் படிச்சாங்க. சிட்டி ஸ்டைல் இந்த கார்னர்ஸ்ல விளையாடுறது அந்த மிலி பிளேவே அதுவே எனக்கு பிடிக்காது. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. ஹலோ guys, வெல்கம் பேக் டு சாக் அண்ட் சேஸ். நான் பிரிசல் அண்ட் விக்ரம். இன்னைக்கு நம்ம பிரீமியர் லீக் கேம் வீக் 27 and 28 அதை பத்தி பார்க்க போறோம். ஏன்னா ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதனால. ஸோ ஃபர்ஸ்ட் நார்த் லண்டன் டார்பி இருந்து போயிருவோமா? லீக் லீடர்ஸ் நார்த் லண்டன் டார்பி. ஸோ டாட்டனம் வர்சஸ் ஆர்சனல். அதே ஸ்கோர் ரிப்பீட் 4-1. ஹோம்லி நாங்க 4-1 தோக்கடிச்சோம். இந்த வாட்டியும் அவங்க ஹோம்ல போய் 4-1 தோக்கடிச்சோம். ஸோ மேட்ச் நான் பார்க்கல, நீ தான் பார்த்த. எனக்கு ஒரு பயம். ஆர்சனல் ஃபேனா இருந்துட்டு சும்மாவே நம்ம சேனல் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்ம பார்க்க மாட்டேங்க. நான் ஏன் பார்க்க மாட்டேங்கன்னா அதே ரிப்பீட் ஆகுதுல அந்த ஹிஸ்டரி. ஆமா, அந்த வைத்தர்ஸ்ல தான் நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன், எந்த மேட்சும் பார்க்க கூடாது, ரிசல்ட் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஹைலைட்ஸ் பார்த்தேன். 4 கோல், சூப்பரான கோல். 2 கோல் எஸ்ஏ, 2 கோல் யோக்கரஸ், பேக் டு ஸ்கோர் ஷீட். அதே மாதிரி எஸ்ஏ 5 கோல் அகைன்ஸ்ட் டாட்டனம். அடிச்சா டாட்டனம் அடிச்சா ஹீரோ சார். நான் வெயிட் பண்றேன் சார். எதுக்கு? என்ன நல்ல பிளேயர். இடையில ரொம்ப டிசப்பாயின்ட்மென்ட். இத்தனை 17 மேட்சஸ் கோல் அடிக்கல. ஆமா 17 18 மேட்சஸ் கோல் அடிக்காம. ஆமா ஹேட்ரிக். அதுக்கப்புறம் இப்போ லீக்ல ஹேட்ரிக் அடிச்சது டாட்டனம். அதுக்கப்புறம் கிறிஸ்டல் பேலஸ் அகைன்ஸ்ட் ஒரு கோல் அடிச்சது. அதுக்கப்புறம் டாட்டா இந்த கோல். சோ இவங்களுக்கு மஸ்ட் வின் மேட்சா இருந்துச்சு. இப்ப எல்லா மேட்சும் மஸ்ட் வின் மேட்ச் தான். எல்லா மேட்சுமே மஸ்ட் வின் மேட்ச் தான். டபுள் மஸ்ட் வின் இது. நார்த் லண்டன் டார்பி. அந்த லண்டன் ஆமா லண்டன். சோ அகைன் we proved London is red. So நார்த் லண்டன் இஸ் ரெட். ஏன்னா அடுத்த வாரம் அவங்களுக்கு இன்னொரு லண்டன். ஆமா, செல்சி கூட. சோ அது ஒண்ணு இருக்கு. பட் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்குமே ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்டீவனா இருந்துச்சு. ஆமா, நீ தானே மேட்ச் பார்த்த. நானுமே ஃபுல்லாவும் பார்க்கல, ஆனா ஓரளவுக்கு பார்த்தேன். ஸ்டார்டிங்ல ஈவனா இருந்துச்சு. கோல் அடிக்கிறது வரைக்குமே 1-0 இருக்கிறது வரைக்கும் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஸ்டார்ட் ஆச்சு. வர அதே மாதிரி எண்ட் டு எண்ட் இருந்துச்சு. இங்க டாட்டனம் அட்டாக் பண்றாங்க, அங்க ஆர்சனல் அட்டாக் பண்றாங்க. ஒரு விறுவிறுப்பா இருந்துச்சு. ஒரு நியூட்ரல் ஃபேன்ஸ்க்கு எல்லாமே நல்ல ஒரு இதா ட்ரீட்டா இருந்துச்சு. ஒரு தீனி கண்டிப்பா நல்லா இருந்துச்சு. ஒரு த்ரில்லிங்காவே போய்கிட்டு இருக்கு. இவங்க அடிப்பாங்களா அவங்க அடிப்பாங்களா, ஒரு ப்ராப்பர் டார்பி கிளாஷ் எப்படி இருக்குமோ அப்படி. அதே மாதிரி 4 கோலுமே ஓபன் பிளேல அடிச்சது ரொம்ப ஆச்சரியம். அது உங்களுக்கு ரொம்ப தேவைதான் இப்போ obviously. ஏன்னா ஆர்சனல் have to start scoring open play. ஆமா கண்டிப்பா. நம்ம செட் பீஸ் நம்பி இருக்க கூடாது. ஓன் கோலே நம்பிட்டு இருக்க கூடாது. யோக்கரஸ் ரெண்டு நல்ல அற்புதமான கோல். அது ரொம்ப அழகான கோல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பவர்ஃபுல்லான கோல். ஏன்னா அந்த பிரிசிஷன் சூப்பரா இருந்துச்சு. அந்த கோல் நல்லா ப்ரிசைஸா இருந்துச்சு. பட் எங்க அது கோலா கன்வெர்ட் ஆச்சுன்னா அந்த பவர் தான். ஆமா, ஏன்னா அதே ஷாட் நார்மல் பேஸ்ல எடுத்திருந்தா சேவ் பண்ணிருக்கலாம். நீங்க கோல் கீப்பர் கவர் பண்ணிருக்கலாம். அதான் நிறைய ஃபேன்ஸும் கிரிட்டிசைஸ் பண்றாங்க மிட்ஃபீல்டர். கிவ் தி பால் டு யோக்கரஸ், he will score. ரைட் ஆக்சுவலி அது பண்ணாம இருக்கறனால தான் நிறைய ஸ்கோர் எங்களால இது பண்ண முடியல. யோக்கரஸ்ல அடிக்க முடியும். லாஸ்ட் 5 கோலா பிரீமியர் லீக்ல. ஆமா 5 மேட்ச்ல 4 கோல் சம்திங் லைக் தட். 4 to 5 கோல்ஸ். ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரீக்ல இருக்கான் யோக்கரஸ். அண்ட் அதான் அந்த செகண்ட் கோல் போனதுக்கு அப்புறம், ஆர்சனல் செகண்ட் கோல் அடிச்சதுக்கு அப்புறம் இட் வாஸ் ஒன் வே டிராஃபிக். டாட்டனம் எல்லாம் ஒன்னும் பண்ண முடியல. ரொம்ப அந்த ஒரு ஜெனியூனா இது பண்ணோம், அக்செப்ட் பண்ணோம். அந்த கேப்ரியல் ஃபவுலா அது ஃபவுலே கிடையாது ஆக்சுவலி. அது ஆக்டிங் தான். அது எனக்கு பிடிக்கல. கேப்ரியல் நான் பல வாட்டி இப்படி பண்ணிருக்கேன். எனக்கு நானும் அதனால லைவா பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு அது பிடிக்கல ஆக்சுவலி. அவ்வளோ சாஃப்ட். எனக்கு கேப்ரியல் மேல இருக்கிற எனக்கு அந்த பிளேயரா பிடிச்சிருந்துச்சு ஸ்கில் வைஸ். ஆனா பட் இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணல. நான் நிறைய பார்த்திருக்கேன். கேப்ரியலோட ஆட்டிட்யூடும் அந்த ஸ்பிரிட் ஆஃப் தி கேம் சுத்தமா கிடையாது. இது மென்ஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த கார்னர்ஸ்ல விளையாடுறது அந்த மிலி பிளேவே அதுவே எனக்கு பிடிக்காது. இது பண்றது ரிஸ்க் தான். சில டைம் உங்களுக்கு அகைன்ஸ்டா போயிடும். அதனால
ஏன் தெரியல. எனக்கு இந்த செட் பீஸ்ல அவன் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அந்த போய் ரொம்ப அப்படி ரவுடி புலி பண்றது எல்லா டைமும் இந்த சும்மா லைட்டா சாஃப்ட் டச்ல விழுந்து. ஆமா, அது எனக்கு பிடிக்கும். ஹவ் ஸ்ட்ராங் கேப்ரியல் இஸ் பிசிக்கலி. அப்படி இருக்கும்போது இப்படி லைட்டா தான் ஒண்ணும் கூட பண்ணல. ஆனா அது வந்து ஆப்வியஸ்லி எப்படி விழுந்தா எனக்கு அது வந்து யார் அந்த லைட்டா கை வச்சிட்டாலே அவங்களுக்கு அகைன்ஸ்ட் தான் போகும், irrespective of force எவ்வளவு இருந்துச்சு. சோ அது வந்து நல்ல அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டான் கேப்ரியல். சோ அது எனக்கு பிடிக்கல. எனக்கும் பிடிக்கல ஆக்சுவலி. அது அக்லிகமா நல்லா ஆர்சனல் ஃபேனா நாம ஜெனியூனா பேசலாம். என்ன மனுஷன். சோ அதுக்கப்புறம் எல்லாம் ஒன் வே டிராஃபிக் இருந்துச்சு. டாட்னம் couldn't come back. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. எஸ்ஏ பேக் டு ஃபார்ம். 2 கோல் அடிச்சு ஒரு நல்ல இது உங்களுக்கு ஒரு நல்ல 3 கோல் லீட்ல டிஃபரன்ஸ்ல. கோல் டிஃபரன்ஸ்லயும் நான் இது பண்ணேன்னா ரொம்ப கிரன்ச்சா போய்கிட்டு இருக்கு. முன்னாடி போய் எப்படி ஆகும்னு இருக்கு. ஆமா ஆமா, ஏன்னா கண்டிப்பா சிட்டி ஒரு மேட்ச் கம்மியா விளையாடுறதுனால ஈக்குவல் பாயிண்ட்ஸ்ல ஃபினிஷ் பண்ணாலுமே கோல் டிஃபரன்ஸ்ல இப்போ முன்ன பின்ன ஆகும். இப்போதைக்கு 5 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமா, லீட்ல இருக்காங்க ஆர்சனல். பட் சிட்டிக்கு ஒரு மேட்ச் கம்மியா விளையாடுறாங்க. சோ இப்படி பார்த்தா எல்லா மேட்ச் 2 டீம் எல்லா மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்தா அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு 2 பாயிண்ட் டிஃபரன்ஸ் அந்த அளவுல இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல ஆர்சனல் ஸ்லிப் ஆனா கோல் டிஃபரன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு கை கொடுக்கும். ஸோ அதனால இந்த 3 கோல் அட்வான்டேஜ், ஐ மீன் இந்த டிஃபரன்ஸ் ஹெல்ப் பண்ணும். கோயிங் ஃபார்வர்டு இனிமேல் தான் இருக்கு, சம்பவமே இனிமேல் தான் இருக்கு. பாக்கி இருக்கிற மேட்ச் எல்லாமே ஆஸ் கம்பேர்ட் டு சிட்டி ரொம்ப டஃப்பாவே இருக்கு. நெக்ஸ்ட் எடுத்த உடனே செல்சி இருக்காங்க, பிரைட்டன் இருக்காங்க, எவர்டன் இருக்குது. எவர்டன் தெரியும், ஒரு வெஸ்ட் ஹாம், பார்ன்மவுத், வேற யாரு இருக்கு. ஆமா, ஓரளவுக்கு டஃப்பான ஃபிக்சர்ஸ். ஈவன் தோ மிட் டேபிள் டீம்ஸ்லயுமே கொஞ்சம் கிரிட்டியான டீம்ஸ். இவங்க தான் ஒரு சீசன்ல எங்களை ஒரு சீசன்ல ஆப் அடிச்சிருக்காங்க. சோ அதான் அந்த கிரிட்டியான டீம்ஸ் தான் உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கு. அந்த அதர் சைட் இவங்களுக்கு சிட்டிக்கு வந்து அவ்வளவு இதா கிடையாது. சாஃப்ட் டீம்ஸ் அந்த 2 ஃபிக்சர் அதான். ஒன்னு எங்க கூட வரணும், ஒன்னு ஆஸ்டன் வில்லா கூட, ஒன்னு செல்சி கூட. இந்த 3 தான் டஃப் ஃபிக்சர்ஸ். மற்றது எல்லாமே பெரிய டீம்ஸ். மிச்ச 8 ஃபிக்சர்ஸ் உங்களுக்கு ஈஸி ஃபிக்சர்ஸ் தான். ஈஸிலயுமே கொஞ்சம் சாஃப்ட்டா. ஆமா, பிரென்ட்ஃபோர்ட் இருக்குல, அந்த அளவுக்கு இருக்க கண்டினியூஸா நிறைய கிடையாது. இதுல இருந்து இந்த 10 மேட்ச் தான் அது வந்து it is in favor of City. So நீங்க எங்க ஒரு இடத்துல ஸ்லிப் பண்ணலாம், and this is City's time. நம்ம எல்லா வீடியோலயும் நம்ம சொல்லியிருக்கோம். Towards the end of the season, Pep Guardiola never loses. Like ரொம்ப கம்மியா they lose, and அவங்க they are back into the form. Nico Riley back into his best position. They are settling in again. அப்படின்ற ஒரு திரும்பியும் அந்த ஒரு பழைய சிட்டி திரும்ப வர மாதிரி இருக்கு. டிஃபென்ஸ் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்குது. எல்லா இன்ஜுரிஸ் பிளஸ் வந்து வராங்க. ஆமா, ஸோ அவங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்காங்க. அண்ட் ஆப்போசிஷன்ஸ் இனிமேல் ஈஸியாக போறாங்க. எங்க ஒரு ஸ்லிப்னாலுமே அவ்வளோதான், உங்களுக்கு பாட்டில் தான். அண்ட் சிட்டி டஃப்பான ஃபிக்சர் இருந்துச்சு. ஆஸ் ஆர்சனல் ஃபேன்ஸ் எல்லாருமே ஹோப் பண்ணிட்டு இருந்தீங்க நியூகாசில் டிரா ஆச்சு ஃபேவர் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. பட் எங்களுக்கு அவங்க கூட இருக்குது, அவங்க 1-1 இருந்துச்சு. அது வரைக்கும் கொஞ்சம் ஏதாட்டும் நடக்கும் ட்ரா அப்படின்னு இருந்துச்சு. பார்த்தா அவங்க ஒரு கோல் அடிச்சு வின் பண்ணிட்டாங்க. ஸோ இது மாதிரி தான் இனிமேல் நடக்கும் பாரு. எப்படியாட்டும் ஒரு அவங்களுக்கு கிடைச்சிரும். அப்படிதான் செட்டிங் போயிட்டு இருக்கும். அவங்களுக்கு அடுத்தது யாரு? லீட்ஸ். ஆனா லீட்ஸ் வந்து லீட்ஸ் மேல எனக்கு கொஞ்சம் எனக்கும் அதான் அந்த சின்ன டீம்ஸ்லயே இருக்கிறதுல ஒரு பெட்டர் டீம் லீட்ஸ்னா ரொம்ப சூப்பரா ஸ்டார்ஸ் மொக்கையா பண்ணாங்க. அதுக்கப்புறம் போக ஸ்டார்ட் ரொம்ப கீழே இருந்துச்சு. ரெலிகேஷன் பேட்டில் இருந்து இப்பதான் மேல வந்திருக்கு. டாட்னம்க்கு ஜஸ்ட் கீழே தான் இருக்காங்க. ஸோ எவ்ரி மேட்ச் அவங்க வந்து தே ஆர் புட்டிங் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப்டர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஒரு ரிசல்ட் எப்படியாட்டும் ஒரு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ரிசல்ட் எப்படியாட்டும் ஒரு பாயிண்டோ ஏதோ ஒன்று. ஆமா, செல்சி கூட டாட்னம் கூட எங்க கூட மட்டும் தான் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. மற்றபடி ஈவன் சிட்டி கூட அவங்களோட ஃபிக்சர்ஸ் இருந்துச்சுல ஹோம் எத்தியாட்ல 3-2 ஜெயிச்சு. அதுவும் லாஸ்ட் மினிட்க்கு கோல் ஃபோர்டன் அடிச்சான். இல்லாட்டி அந்த மேட்ச் டிரா ஆயிருக்கும். ஆமா, யாரு டாமினிக் கால்வின் லூயிஸ் செகண்ட் கோல் அடிச்சு. அது எல்லா மேட்சும் அவங்க நல்லா விளையாடுறாங்க. லீட்ஸ் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த சிட்டிக்கு அகைன்ஸ்டா அவங்களால முடியுமா? என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஹோம் ஃபிக்சர். அதனால பார்க்கலாம். லீட்ஸ்க்கு ஹோம் ஃபிக்சர். எலன் ரோட் ரொம்ப ஆஸ்திரேலியான ஸ்டேடியம். அது ரொம்ப ஆஸ்திரேலியா இருக்கும். ஒன் ஆஃப் த ரொம்ப அந்த அட்மாஸ்பியர் கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். ஏதாச்சும் ஃபேவர் பண்ணா நல்லா இருக்கும். அவங்க இருக்கு பாப்போம். ஆனா நடக்குமா என்னன்னு லெட்ஸ் ஹோப்.
ஏன்னா எனக்கு சிட்டி ஜெயிக்க கூடாது ஆஸ் எ யுனைடெட் ஃபேன் எனக்கு வேண்டாம். அதனாலதான் நான் சிட்டி ஜெயிக்கக்கூடாதுன்னு பாத்துருக்கேன். ஸோ அதான் கோயிங் ஃபார்வர்டு இப்படிதான் இருக்கும்போது சின்ன ஒரு ஸ்லிப் மாதிரி. ஆமா, அவ்வளவுதான். நவ் கமிங் டு யுனைடெட் அண்ட் எவர்டன் மேட்ச் தப்பிச்சோம் பொழிச்சோம், ரொம்ப தப்பிச்சோம் பொழிச்ச மாதிரி நாங்க வின் பண்ணோம். மேட்ச் முடியறது வரைக்குமே நல்ல எட்ஜில் தான் இருந்தேன். எப்படா முடியும் ஃபர்ஸ்ட் ஒரு கோல் அடிப்போம்னு இருந்துச்சு. ஏன்னா அகெயின் ஒரு வெஸ்ட் ஹாம் அகேன்ஸ்ட் விளையாட மாதிரியும் சொல்ல முடியாது. ஏன்னா தட் வாஸ் ரொம்ப அது ரொம்ப வர்ஸ்டா இருந்துச்சு. அதுல எதுவுமே கிரியேட் பண்ண முடியல. பட் இங்க ஓரளவுக்கு ஓகே. ஆனா என்னன்னா அவங்களோட டிஃபென்ஸ் ஆக்சுவலி அவங்களுக்கும் கிரெடிட் கொடுத்தாகணும். நம்ம வந்து யுனைடெட மட்டும் தப்பு சொல்ல முடியாது, அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்தாகணும். பிகாஸ் அவங்க எவர்டன் தெரியும், எவர்டன் ரொம்ப டஃப் கொடுப்பாங்க இப்படி சிச்சுவேஷன். அண்ட் ஆமா, பிக் டீம் கூட அவங்க எப்பவும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்னைக்குமே நல்லா தான் இருக்கும். அண்ட் இப்போ இந்த சீசன் கொஞ்சம் ஸ்டார்ட் அவங்க சரியா பண்ணனாலும் நல்ல கம்பேக், 7th பொசிஷன் 8th பொசிஷன்ல இருக்குல. ஆமா ஆமா. சோ அவங்க டிஃபென்சிவ்லி ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் பெரிய டீம்ஸ்க்கு அகைன்ஸ்ட் ரொம்ப பின்னாடி லோ பிளாக் விளையாடுவாங்க. அண்ட் யுனைடெட்க்கு இப்ப டெஸ்டே அதுதான். ஆனா யுனைடெட் இப்போ வந்து பழையபடி அந்த டிஎன்ஏக்கு வந்துட்டோம். அந்த கவுண்டர்ல அடிக்கிறது மோஸ்ட்லி அட்டாக் பண்ணிட்டே இருப்போம். ஆனா பொசிஷன் வச்சு கண்ட்ரோல் வச்சு அட்டாக் பண்ணி கிடையாது. லோ பிளாக் உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படும். அது கேரிக்கு வந்ததுக்கு அப்புறம் அது ஒண்ணுதான் பார்க்கணும். சிட்டியை அடிச்சோம், ஆர்சனல் அடிச்சோம். ஆனா அதை அடிக்க முடியும். ஏன்னா அது கூட கொஞ்சம் ஈஸி தான் சொல்ல போனா, கொஞ்சம் ஈஸி. பட் லோ பிளாக் டீம் அடிக்க முடியும், ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப அதுலதானே போராடுவோம். அது எல்லாமே அது வந்து எலிட் டீமால தான் பண்ண முடியும், லைக் சிட்டி அண்ட் எல்லாம். ஸோ அதுக்கு இன்னும் ரெடி ஆகலதான் யுனைடெட். ஆர்சனல் பிளே தான் எவர்டன் பண்ணாங்க. எல்லா 10 கார்னர் கிடைச்சிச்சு. 10 கார்னர் 10 கார்னருமே ஒரு 7-8 பிளேயர், 7-8னா யுனைடெட் பிளேயர்ஸ் சேர்ந்து சொல்றேன். 2 பேருமே சேர்ந்து ஒரு எவர்டன் பிளேயர்ஸ் மட்டுமே ஒரு 4 பேர் 3 பேர் கோல் கீப்பர் கவர் பண்ணி உள்ள புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. கோல் ரொம்ப ப்ரெஷர் போட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப கிரௌடடா இருந்துச்சு. புள்ளி பண்ணிட்டு டக்கோஸ்கி எல்லாம் பண்ணதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா கார்னருமே திக்குனே இருந்துச்சு எனக்கு. எப்போ கோல் பெருமா. பட் கிரெடிட்ஸ் டு லாமென்ஸ், ஒரு ரொம்ப அன்சங் ஹீரோ இந்த சீசனோட. எல்லாருமே இந்த செஸ்கோ, எம்புமோ, குன்யா, டியாலோ இவங்கள பத்தி பேசிட்டு இருக்கோம். பட் செனி லாமென்ஸ் வந்து அன்சங் ஹீரோ இந்த டைம். ஆமா, எவர் சின்ஸ் he made his debut. கோல் வந்து இப்போ கொஞ்சம் சேஃபா தெரியுது. அந்த முன்ன மாதிரி பதட்டம் இருக்க மாட்டேங்குது. ஓகே, லாமென்ஸ் இருக்கனால கொஞ்சம் ஓகே ஏதாவது பிரச்சனை எதுவும் மிஸ்டேக் ஆகாது அப்படின்னு இருக்கு. அண்ட் த வே கம்ஸ் அண்ட் கலெக்ட்ஸ் த பால் அண்ட் வே பஞ்சஸ் த பால் ரொம்ப ஒரு சேஃப் அஸ் அ ஹவுஸ். ஒரு பழைய அந்த பீட்டர் மைக்கேல் இவங்களெல்லாம் பார்த்த மாதிரி இருக்கு. நல்ல ஒரு அக்ரெசிவான கோல் கீப்பிங். வயசு கம்மி. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு அது பாக்குறதுக்கு. அண்ட் லாமென்ஸ் சொல்லி ஆகணும், எல்லா கார்னருமே நல்லா டிஃபெண்ட் பண்ணாப்ல. பால் வந்து கேட்ச் பண்ணதும் இருக்கட்டும், அவ்வளவு ப்ரெஷர் போட்டுமே வந்து பஞ்ச் பண்ணது 2-3 டைம் பஞ்ச். ஒரு ஃப்ரீ கிக் பார்த்தேன், அதுவும் ஆமா ஒரு ஷாட் அது டிஃபெண்டர் அவங்களோட டிஃபெண்டர் அடிச்சாங்க. லெஃப்ட் ஃபுட் பவரான ஷாட், நல்லா சேவ் அது. ஸோ நேத்து வந்து எனக்கு தெரிஞ்சு மேன் ஆஃப் தி மேட்ச் கண்டெண்டர் லாமென்ஸ். ஈவன் கிடைச்சிருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மேட்ச் முடிஞ்சோன்னு நான் தூங்கிட்டேன். ஆமா, ரொம்ப லேட் ஆயிட்டு. ஸோ அது ஒன்று சூப்பரா இருந்துச்சு. எப்படியோ ஒரு கோல் அகேன்ஸ்ட் செஸ்கோ கமிங் ஃப்ரம் த பெஞ்ச். லாஸ்ட் 4 மேட்ச்ல லாஸ்ட் 4 கோல் நினைக்கிறேன். 3 கோல். 2 பேருமே யோக்கரஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. 2 பேருமே சேமா. எல்லாமே வந்து சப்ஸ்டிடியூட்ல வந்து கோல் அடிச்சு ஒரு 3 பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. அது சூப்பரான பால். டாப் 4ல இருந்து 3 பாயிண்ட் கிளியரும் ஆயிட்டு. உங்களுக்கும் செல்சிக்கும் வேற. ஆமா, ஒரு டிரான்சிஷன்ல வந்து நாங்க டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இங்க இருந்து ஒரு லாங் பால் எம்புமோக்கு இன்ச் பர்ஃபெக்ட் பால், சூப்பரான ஒரு பால் எம்புமோக்கு. எம்புமோ நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கேரி பண்ணிட்டு செஸ்கோவோட ரன்னு நல்லா சூப்பர். நம்ம எங்க ஆஃப்ல இருந்துட்டு அங்க ஒரு செம்ம ரன்னு. நம்ம டாக்கோஸ்கியால கேட்ச் பண்ண முடியல, கூட ஓடி முடியல. ஏன்னா ஃப்ரெஷ் லெக்ஸ் ஆப்வியஸ்லி செஸ்கோ அப்பதான் வந்திருக்காரு. அண்ட் ஹி ஹஸ் ஸ்பேஸ் ஆல்சோ. அண்ட் வந்த உடனே அழகான ஒரு கிராஸ். பட் ஸ்டில் ஹி ஹேட் டு ஃபினிஷ். ஹி ஃபினிஷ் இட். லாஸ்ட் 3 கோலுமே ஒன்னு வின்னர், இது வின்னர், ஒன்னு வந்து பாயிண்ட் சேவ் பண்ணது, டிரா பண்ணது. 3மே ரைட் ஃபுட் ஃபினிஷ்.
while Sesko is a left footer. And மூணுமே ஆமா ஆக்சுவலி செஸ்கோ லெஃப்ட் ஃபுட்டரா. and எதுவுமே ஸ்லைஸ் பண்ணியோ இல்ல மிஸ் இட் பண்ணியோ அப்படி லக்கிலி போகல, எல்லாமே பர்ஃபெக்ட். ஆமா பர்ஃபெக்ட் கனெக்ஷன். அந்த ஃபுல்லமோட இதுவுமே சூப்பரா ஸ்வெல் பண்ணி அடிச்சது கோல்ல பார்க்காமலே. அண்ட் அடுத்த வெஸ்ட் ஹாம் கூட அடிச்சது அது வேற லெவல். ஹெட்டர் தான அது வெஸ்ட் ஹாம். இல்ல ஒரு பால் ஒன்னு வரும் இல்ல, அதுவும் கார்னர்ல தான் நீங்க கார்னர் இல்ல, எம்பூமோ வந்து அங்க இருந்து ஒரு கிராஸ் வரும் எனக்கு. ஆமா பட் அப்படிதான் அது செம ஃபினிஷ். அது எப்படி முடியாது, ரொம்ப கோலுக்கு முன்னாடி இருந்துட்டு ஒரு இப்படி ஒரு டச் தான், பர்ஃபெக்ட் டச், அது உள்ள போகும். அது செம கோல், லாஸ்ட் மினிட் கோல், அது இன்ஜுரி டைம் கோல். இப்போவுமே ஆல்மோஸ்ட் எண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் வந்து இது ரைட் ஃபுட் ஃபினிஷ், அதுவும் எம்பூமோ கிராஸ், இதுவும் எம்பூமோ கிராஸ். ஸோ ஃபார்வர்ட் லைன் நல்லா இருக்குது. ஆமா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. யாராச்சும் ஒருத்தர் இது பண்ணாலும் அடுத்தவங்க இது பண்ணாங்க. செஸ்கோ ஃபார்ம்ல வந்தது ரொம்ப நல்லது. முன்னாடி போய் எங்களுக்கு கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சம் ஈஸி ஃபிக்சர்ஸ் தான் இருக்கு. ஸோ டாப் 4 ஃபினிஷ் பண்ணதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்கீங்க. we are like favorites. 5th பொசிஷன் கூட வேண்டாம், நமக்கு டாப் 4 தான் வேணும். பின்னாடி செல்சி இருக்காங்க, லிவர்பூல் இருக்காங்க, சேம் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க 45 நம்ம 48, 3 பாயிண்ட்ஸ் லீட்ல இருக்கோம். ஆனா இதே தக்க வச்சிட்டு இருந்தா நல்லா இருக்கும், கடைசி வரைக்கும் தோக்காம தேர்ட்ல கூட ஃபினிஷ் பண்ணி தேர்ட்ல ஃபினிஷ். ஆக்சுவலி அத நான் சொல்ல வந்துட்டு இருந்தேன், புஷ் பண்ணனும், நாட் only 4th, தேர்டுக்கு புஷ் பண்ணனும். ஏன்னா வில்லா இஸ் நாட் டூ ஃபார் அவே. 3 பாயிண்ட்ஸ் தான் கிளியர். அவங்களுக்கும் ஒரு 1-2 ஃபிக்சர்ஸ் இருக்கு, டஃப்பான ஃபிக்சர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ தே வில் லூஸ் பாயிண்ட்ஸ், தே வில் கண்டிப்பா லூஸ் பண்ணுவாங்க. அடுத்த விஷயம் அவங்களுக்கு ஈஸி தான், அதனால அது ஓகே. எங்களுக்கு அடுத்த கிறிஸ்டல் பேலஸ் தான், ஸோ அதுவும் ஈஸி, வின்னபிள் தான், அது வின் பண்ணி ஆகணும். ஸோ ஐ திங்க் அடுத்த மேட்ச் நம்ம வின் பண்ணுவோம். யுனைடெட் எங்கெல்லாம் ரொம்ப டஃப், உங்களுக்கு தான் டஃப். பாப்போம் அடுத்த இதுல எபிசோட்ல பாப்போம். இந்த வீக் 28 இப்படி தான் இருந்துச்சு, கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்துச்சு. லிவர்பூலுமே ரொம்ப கடைசி வரைக்கும் 0-0 இருந்து ஒரு கோல் கிடைச்சி, ஈஸி கோல் கிடைச்சி, அது வின் பண்ணிட்டாங்க. ஒரு 3 பாயிண்ட்ஸ் கிடைச்சோம். ஆர்எல்ஸ் இன்னும் கேப் நல்லா கிடைச்சிருக்கும், ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் கிடைச்சிருக்கும். பட் அது நடக்கல. நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் மெயின் ஃபிக்சர்ஸ் வந்து செல்சி அண்ட் ஆர்சனல். டைட்டில் தான் ஸ்லிப் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் எங்களுக்குமே அதுல ஒரு பெனிஃபிட் ஆகுமா என்னன்னு பார்த்தோம். ஆமா யுனைடெடுக்கு. ஸோ அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரம் விக்ரம் அண்ட் கிறிஸ்.